ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, கடந்த 2 நாளாக சரியான மழை. ஸோ நம்ம தென்காசியில் இருக்கக்கூடிய குண்டாறு டேமுக்கு போய் அது எப்படியும் நிரம்பி வடிஞ்சிருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு அதோட அழகை நான் பார்க்க போகிறேன். அதுக்கடுத்து உங்களுக்கும் காமிக்க போகிறேன். நம்ம வந்து புதுசாக ஹெல்மெட்டு ஹோல்டர் வாங்கியிருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வீடியோ எடுக்க போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க கிளம்பலாம். நம்மளுக்கு இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தா 15 கிலோமீட்டர் வருது தென்காசியிலேருந்து. நான் ஆல்ரெடி குண்டார் டேமோட வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஆனால் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நிரம்பலை, டேம்லாம் நிரம்பலை, மழை போயிடல. ஸோ அந்த அழகை உங்களுக்கு காமிக்க முடியல. ஆனால் இப்போ வந்து மழையும் பயங்கரமாக இருக்குது. ஸோ நிரம்பி இருக்கும்னு என்னோட கெஸ் பண்ணுறேன். போய் பார்ப்போம். ஏன் தம்பிங்கெல்லாம் இந்த இடம் நான் கூப்பிட்டு போகல, அவங்களுக்கு ஸ்கூல் திறந்துச்சு. ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நம்ம மட்டும்தான் சோலோவாக போய்கிட்டு இருக்கோம். நம்ம கூகுள் மேப் பார்த்து போகல. மொபைல் வந்து வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு நம்மகிட்ட இன்னும் இல்லை. அதனால் மேப்பு பார்த்து இறங்கி நின்று பார்த்து போய்கிட்டு இருக்கேன். வழி எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது. அந்த டேமோட பாதை மறந்து போச்சு. இப்போ நம்ம இளஞ்சியை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். மணி பார்த்திங்கன்னா 10 ஆகுது. அப்படி டேம் வந்து நிரம்பி வழிஞ்சிச்சுன்னா நம்ம அதிலே குளிக்கணும். அதுவே ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம செங்கோட்டையை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். செங்கோட்டையிலேருந்து ஒரு ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக 5 கிலோமீட்டர் நேராக போகணுமா. இப்போ தான் ஒருத்தவங்கள்ட்ட அப்படியே கேட்டே போகிறேன். அடிக்கடி இந்த கோல்டர் வந்து கழட்ட முடியலப்பா. செங்கோட்டை அன்புடன் வரவேற்கிறது. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. நனைஞ்சிக்கிட்டே தான் போகிறோம். யாருக்குன்னே செம்ம குளிர். இதில் மழை வேறையா. இன்னும் 5 கிலோமீட்டரில் டேமுக்கு போய் சேர்ந்துருவோம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு நேராக மழை இருக்குது. அது ஃபுல்லாக மேகம் அப்படி மறைச்சிருச்சு. மேகமாக தான் தெரியுது அந்த மலையே. குண்டார் டேமில் போட்டிங்கும் விடுவாங்க தண்ணி நிறையா இருக்கும்போது. ஸோ போட்டிங் என்ன ஏதுன்னு கேட்டு அதுலேயும் நம்ம ஒரு ரைடு போயிடலாம். அப்படி மழை ஒரு சில இடத்துல வெய்யுது, ஒரு சில இடத்துல வெயில, அங்கங்கே வெய்யுது. அது என்னால் பார்க்க முடியுது. இந்த சைடு இந்த குளம்லாம் அப்படி நிறையுது. இந்த 2 நாள் நெஞ்ச மழையிலே நல்லா நிரம்பிட்டு, இன்னும் நிறைய நாள் வெஞ்சிச்சுன்னா செமையாக இருக்கும். ஆலமரத்துக்கு நடுசில் அடி போகிறது ஏதோ ஒரு குகைக்குள்ளே போகிறது மாதிரி இருக்குது. அப்படி 2 சைடும் செமையாக இருக்குது. அப்படி மலைக்கு மேலே ஏறுற மாதிரி இருக்கும். மலடி வரத்தில் தான் இப்போ நம்ம சுற்றி போய்கிட்டு இருக்கோம். கண்ணுப்புளி மெட்டில் சரியான மழை வந்துருக்கு போயிருக்கா. ரோடெலாம் அப்படி நனைஞ்சிருக்கு. நல்ல வேலை நம்ம மழை வெஞ்சதுக்கப்புறம் வந்திருக்கோம். இப்போ தான் வெஞ்சு முடிச்சிருக்கு. லைட்டாக சாரல் மட்டும் அங்கங்கே. நம்மளுக்கு வந்து குண்டார் டேமுக்குள்ளே நுழையிறதுக்கு வந்து டிக்கெட்டு 10 ரூபா வாங்கினாங்க. கீழே நிறையா ஜீப் இருக்குது பாருங்கள். நம்ம இதில் வந்து ஜீப் வந்து பேசி நம்ம வந்து மேலே போகலாம். குண்டார் டேம் மலைக்கு மேலே அப்படி போகலாம். ட்ரெக்கிங் பண்ணி போகிறதும் போகலாம். மலைக்கு மேலே வந்து நிறையா ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் நம்ம காசு கட்டி குடிக்கிறது மாதிரி வரும். கூட்டம்லாம் அவ்வளோவா இல்லை. இங்கேயே நம்ம பைக்கை ஸ்டாப் பண்ணிடுவோம். உள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், அந்த மலையில் மேகத்தை எப்படி இருக்கு. இங்கே போட் இருக்கு. ஆனால் போட்டு ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. இங்கே இருக்க மரத்துலலாம் பலாப்பழம்லாம் அப்படியே பெருசாக இருக்குது. நம்ம பறிக்கலாமா என்னெல்லாம் தெரியல. இந்த போட்டில் தான் நம்ம போட்டிங் போகலாம். ஆனால் ஆள் இல்லை. கூட்டமும் இங்கே இல்லை. டூரிஸ்டர்ஸும் அவ்வளோ இல்லை. ஸ்கூல் ஓப்பனிங்னால எல்லோரும் அங்கே போயிட்டாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டு போட்டிருக்காங்க. யாரி குதிச்சு போகிறாங்க, நம்ம என்னன்னு பார்ப்போம். இங்கே கேட்டு போட்டிருக்காங்க. அதில் நான் அந்த கீழே ஏறி குதிச்சு போனேன். ஆனால் கரெக்டாக உள்ளே போகிறேன், போலீஸ் வந்துட்டாங்க. ஸோ அதுங்க என்னால் காமிக்க முடியல. அப்போ தான் அந்த பெரியவங்கள்ட்ட கேட்டேன், கீழே வழியாக போய் ஒரு கோயில் வழியாக நேராக போனால் அந்த இடத்துக்கு போயிடலாம்னு சொன்னாங்க.
ஸோ இப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம அங்கே போவோம். பெய்யறதுனால அலோடு கிடையாதான், மழைலாம் வெறிச்சு நின்னதுக்கப்புறம் தான் அங்கே திறந்து விடுவாங்க. ஸோ இதை பார்க்க வரேன்னு சொல்லி இங்கே வந்து ஏமாந்துறாங்க. நம்ம ஒரு ஆள்கிட்ட கேட்டோம், அவங்க நம்ம வந்த ரோட்லே கீழே வந்து ஒரு வழி இருக்குது, அது உள்ளாடி போனோம்னா விட்டுருவாங்க, யார் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அந்த வழி தான் எங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். வந்தாச்சு, பார்க்காம போகலாட்டி நல்லா இருக்காது. ஸோ பார்த்துட்டு நம்ம எப்படியாவது போயிடுவோம். நம்ம கீழே போய்கிட்டு இருந்தோம், ஆனால் கீழேயும் போலீஸ்காரங்க நிற்பாங்களாம். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் மேலே போய் ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸுக்கு போக போகிறேன். அங்கே போய் குளிக்க முடிஞ்சால் குளிச்சுட்டு அப்படி அந்த இடத்த உங்களுக்கு காமிச்சிட்டு அடுத்து ரிட்டன் போகல போட்டிங் ஆள் வந்துட்டாங்கன்னா போட்டிங் கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்படி போட்டிங் போயிடுவோம். நம்ம ட்ரெக்கிங் பண்ணி நடந்து தான் போக போகிறோம். ஃபால்ஸுக்கு இப்படி தான் போகணும். ஜீப்லேயும் போகலாம். ஜீப்பில் வந்து ரேட் அதிகமாக கேட்பாங்க. ஒரு ஃபேமிலினா 1500 2000 அந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போனாலே வந்து ஒரு பப்ளிக் ஃபால்ஸுக்கு அடுத்து ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குது. அடி தண்ணியாக வருது, மழை அங்கே வெஞ்சு மேலே மழை பெய்யுதுன்னு நினச்சோம். ஒரு ஜீப்பும் வரையில நம்ம இந்த மாதிரி தான் ஒதுங்கி நின்றுக்கிடணும். செம்மையாக இருக்குது. இந்த மலைக்குள்ளே ட்ரெக்கிங் பண்ணி போகிறது செம்மையாக இருக்குண்ணா. போன டைம் வந்தது வந்து வெயில், சரியான வெயில், ஏறதுக்குள்ளேயும் நாக்கெல்லாம் செத்து போய் அப்படி படுத்தாச்சு. அந்த ட்ரெக்கிங்லாம் யோசிச்சே பார்க்க முடியாது. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். இப்போ இங்கே நிறைய மாற்றமாக இருக்கு. இந்த போய் பாருங்க, தண்ணி அப்படியே டேமில் போய் கலக்கும்போவேன். அப்படி இந்த போகிற சவுண்டு செம்மையாக இருக்கு. நம்ம இந்த ரோட்டில் நேராக வரப்போ இங்கே ஒரு வழி போகுது. இந்த வழியில் போனால் நம்ம ஃப்ரீயாக குளிச்சுக்கலாம். ஒரு ஆறு மாதிரி போவோம், அங்கேயும் ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். சரி நம்ம அங்கே போயிடுவோம். நம்ம அங்கே போவோம். வழியில் எதுவும் பாம்பு வந்துடக்கூடாதுப்பா. நானே தனியாக வரேன். நாங்கள் யாருக்குன்னே வந்திருக்கேன். ரொம்ப செடி தான் வளர்ந்துருக்கு, பயமாக தான் இருக்கு. வழியில் அப்படி மறக்காம யாவும் இருக்கா? ஆமாம், தண்ணி வர சவுண்டு கேக்கு. வந்தாச்சு பக்கத்துல வருது பாருங்க தண்ணி. இப்ப இதையும் தாண்டி போகணும். ரிவர் கிராசிங் ஓடு எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. ஆமா, இந்த வந்தாச்சு. இங்க வந்து நம்ம பப்ளிக் யாரும் குடிச்சிடலாம், காசு எதுவும் கிடையாது. ஓடு அது பாருங்க அழகு. நான் மட்டும் தான் இருக்கேன், பயமா இருக்கு. அந்த இருக்கா அந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் மாதிரி விழும். அங்க ஒரு பாறை இருக்கு. இந்த பாறையில இருந்து நம்ம அருகில குளிச்ச மாதிரியே குளிக்கலாம். தண்ணி எப்படி வெளில கரட்டு ஓடுது. இந்த தண்ணி தான் போய் அப்படியே டேம்ல கலக்கும். பக்கத்துல இருக்கவங்கலாம் இங்க வந்து துணி சோப் போடுவாங்க. சோப் போட்டு அப்படியே இங்கேயே சாப்பிட்டு அப்படியே போவாங்க. அதனால சின்ன இடத்துல வந்திருக்கேன். நம்ம இதுல அப்படியே மேல ஏறி போனோம்னா ஒரு பெரிய குளம் மாதிரி செம்மையா இருக்கும். ஒரு விடும் அந்த இடத்துக்கு நம்ம நடந்தே போக முடியாது. எனக்கு அப்படியே அடிச்சுட்டு வந்துடும். அந்த அளவுக்கு தண்ணி திறந்து ஓடுது. சரி நம்ம இங்க இருந்து வெளியே போயிடுவோம். கொஞ்சம் பயமா இருக்கு, ஆளு யாரும் இல்ல. வந்த வழியே திருப்பி போவோம். நான் காட்டுவாசி மாதிரி உள்ள காட்டுக்குள்ள சுற்றி கிடக்கேன். எப்படியோ வெளியே வந்தாச்சு. இல்லைங்க தான் இருந்தது உள்ள போனது. சரி நம்ம பிரைவேட் ஃபால்ஸுக்கு போவோம். நேராக நடந்து போவோம். அந்த ஃபால்ஸையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். நீங்க வந்தா அங்கேயும் குளிக்கலாம், நல்லா இருக்கும். நம்ம நேரா வளவில்ல இந்த ஃபால்ஸை பார்த்தோம். நம்ம போனாட்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் கல்லா கிடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செமையா ஓடுது. இதுலயும் நம்ம குளிக்கலாம் போல. மலைக்கு மேல இருந்து வருது. ஓடு தண்ணி தான் அப்படி கீழே வந்துருச்சு. நம்ம காமிச்சோன்னா அது இங்க இருந்து இந்த தண்ணி தான் அங்க வருது போலக்கா. அப்படி குத்த வச்சோம்னா ஜாலியா குளிக்கலாம். நம்ம மேல போயிடும் பிரைவேட் ஃபால்ஸுக்கு. என் கால் பாதி மிங்கிருச்சு. அது ஒரு பெரிய காட்டுக்குள்ள பயணம் பண்ண மாதிரி இருக்கு. தனியா வர போறேன்னா டிஸ்கவரி பார்த்த மாதிரியே இருக்குப்பா. நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். 2 கிலோமீட்டர் பக்கம் வந்திருப்போமா இல்லை 1 கிலோமீட்டர் தான் தெரியல. ஆனா இந்த அளவுக்குள்ள நடந்து வர்றது காலே வலிக்கிறேன் பாருங்க. வர வழியெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு அம்மா பயமா இருக்க. முட்டி வரைக்கும் நனைஞ்சிருது. ஓகே, இதை கடந்து தான் போனோம். இங்க இருந்த ஃபேமிலி கடந்து போயிட்டாங்க. ஃபால்ஸ் மாதிரி வந்து செம்மையா இருக்கு. நம்ம அப்படியே அந்த ரிவர் பக்கத்துலேயே ஒரு கல்லுல உட்காந்தாச்சு. வெயில்ல வரப்போ இதெல்லாம் ஏன்டா வந்தோம்னாச்சு. ஆனா இப்போ ஒரு இடத்துலயும் 1/2 மணி நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் போல. அப்படி இருக்கு கிளைமேட்.
ஓகே, நம்மளுக்கு அந்த ரிவரை கடப்போம். எங்க ஏன் செல்லு வேற இருக்கு, நான் கையை தெரியாம பேலன்ஸ் நம்ம கீழே விழுந்துட்டா செல்லு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. நம்மளுக்கு ஒரு ஜீப் வருது, சீக்கிரம் கிடக்கணும். நம்ம கிடந்த ஜீப் போகுது பாருங்க. ஜீப் டயர் பாதி அளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்படி மேலே ஏறலாம். நீ எவ்வளோ தூரம் தான் போகணும்? நம்ம ஒரு 2 ரிவரை கடந்து வந்துட்டோம். காலைல 10 மணிக்கு கிளம்பிட்டு சாயந்தரம் 4 மணி பக்கம் தான் வீட்டுக்கு வந்த குண்டார் டேமுக்கு போயிட்டு அங்கே வந்து நிறையா இடம் இருந்ததுனால எல்லா இடத்தையும் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ வீடியோ வந்து ரொம்ப பெருசாக வந்துருச்சு, 20 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. அவ்வளோ நேரம் வருது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நான் வந்து பப்ளிக் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னக்கூட்டி வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும், செகண்ட் பார்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அங்கே நான் வந்து பப்ளிக் ஃபால்ஸுக்கு போனேன், ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸுக்கு போனேன். அதுக்கப்புறம் எப்படியோ அங்கே இங்கேயும் கேட்டு அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்காம போகக்கூடாது தென்காசிக்கு அப்படின்ட்டு அதையும் பார்த்துட்டேன். அந்த வீடியோலாம் செகண்ட் பார்ட்டில் வரும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்ட்டை பப்ளிக் ஃபால்ஸ் போகிறது வரையோட முடிச்சுக்கிடுதேன். அடுத்த பார்ட் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். பாய்.